ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் 2026 அதை பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா நீங்க இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் நம்ம சேனல்ல அதிகமாக கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது உங்களோட சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டிங்கோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோ தேவைப்பட்டா என்ன நீங்க டைரக்டா ஒன் டு ஒன் புக் பண்ண முடியும். ஒன் டு ஒன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல 2026 நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனர் நீங்கள் எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 2026 கோர் ஐடியா என்ன தெரியுமா? மோர் விசிபிலிட்டி ஈக்குவல் டு மோர் சேல்ஸ். இதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எந்த அளவு உங்க பிசினஸையும் உங்களையும் நீங்க விசிபிள் பண்ணீங்களோ அந்த அளவு உங்களோட சேல்ஸ் ஈஸியா இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து நம்ம ஒரு 5-6 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒன் பை ஒரு பாயிண்ட் நான் கவர் பண்ணேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்க பிசினஸ்க்காக பண்ண போனா ஃபர்ஸ்ட் உங்க கஸ்டமர் எங்க இருக்காங்கன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அவங்க எந்த பிளாட்ஃபார்ம் வந்து எஃபெக்டிவ் யூஸ் பண்றாங்கன்னு தெரியணும். ஸோ அவங்க என்ன டிவைஸ் எஃபெக்டிவ் யூஸ் பண்றாங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஸோ அது தெரிஞ்சால் மட்டும் போதும், உங்களால் வந்து பார்த்தா அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்கள் கஸ்டமர் யார், அவங்க எங்கே இருக்கான்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ் சொல்லுது, என்கிட்ட நல்ல ப்ராடக்ட் இருக்கு, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் நடக்கும்னு சொல்லி நீங்கள் நம்பிட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் நடக்கவே நடக்காது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அது கரெக்டான மார்க்கெட்டிங் பண்ண மட்டும் தான் கரெக்டான பீப்புள் கிட்ட ரீச் அவுட்டே பண்ண முடியும். நீங்கள் நல்ல ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, எல்லாரும் உங்ககிட்ட வந்து வாங்கணும்னு சொல்றீங்க, கனவு கடைனா கடைசி வரை அது கனவாக தான் இருக்கும். தயவு செஞ்சு நீங்க ஒரு குட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, குட் ப்ராடக்ட் சேல் பண்றீங்க, குட் சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை ப்ரொமோட் பண்ணுங்க. ப்ரொமோட் பண்ண மட்டும் தான் கரெக்டான ஆடியன்ஸ் ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒரு 2025 முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இன்னைக்கு வந்து சுச்சுவேஷன்ல நீங்க நிறைய ஆடியன்ஸ் கிட்ட ரீச் அவுட் பண்ணி ஆகணும். கண்டிப்பா நீங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங் கம்பல்சரி பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஃப்ளோ என்ன தெரியுமா? இதுதான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்க பிசினஸ் பத்தி அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும் உங்க பிசினஸ் மேல. அதுக்கப்புறம் வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சேலே நடக்கும். இதுதான் வந்து பார்த்தா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனோட ஃப்ளோ. ஸோ அட்டென்ஷன், ட்ரஸ்ட், கான்வர்சேஷன் அண்ட் சேல். இந்த நீங்க இதுவே வந்து பார்த்தா நீங்க இ காமர்ஸ் ஓரியன்ட் பிசினஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் மட்டும் உங்களுக்கு வராது. ரிமைனிங் அட்டென்ஷன், ட்ரஸ்ட், சேல் நடக்கும். பட் ஆனால் நீங்கள் இப்போ அதர்வைஸ் இ காமர்ஸ் பிஸ்னஸ் இல்லாமல் வேற பிஸ்னஸோ வேற சர்வீஸோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்டென்ஷன், ட்ரஸ்ட், கான்வர்சேஷன், சேல் இந்த 4 ஃப்ளோர் தான் உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அடங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் என்ன? ஸோ அட்டென்ஷன் என்ன தெரியுமா? ஆக்சுவலி பீப்புள் மஸ்ட் சி யூ. ஸோ உங்கள் பீப்புள் வந்து உங்களை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க மேல ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அதனால நமக்கு எதெங்கெல்லாம் நம்ம ஷோகேஸ் பண்ணலாம், ரீல்ஸ்ல நம்ம ஷோகேஸ் பண்ணலாம், ஆட்ஸ்ல நம்ம ஷோகேஸ் பண்ணலாம், யூடியூப் வீடியோஸ்ல நம்ம ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ இது மூலமா உங்க கஸ்டமர்ஸ்க்கு உங்க மேல ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ நீங்க வந்து நல்ல வேல்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், நல்ல கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அவங்க பிசினஸை பத்தி நல்லா எஜுகேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பீப்புளுக்கு உங்க மேல ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். ஒரு கஸ்டமர் வந்து எடுத்தோன்னு உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், உங்க பிசினஸ் மேல ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் மஸ்ட் பிலீவ் யூ. ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வந்தால் தான் உங்கள் ப்ராடக்ட் அவர் பர்ச்சேஸ் பண்ணுவார். ஸோ அப்போ அவர் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணணும், அப்புறம் வந்து பிஃபோர் ஆஃப்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோல்ஸை கலெக்ட் பண்ணணும். உங்களோட கஸ்டமர் டெஸ்டிமோல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களோட ஃபீட்பேக் ரிவ்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன். அதே நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இ காமர்ஸ் பிஸ்னஸ் தவிர வேறு எந்த பிஸ்னஸ் பில்ட் பண்ணாலும் சரி, உங்களோட ப்ராடக்ட் காஸ்ட் அபோவ் 5,000 மேலே இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே வந்து பீப்புள் கண்டிப்பாக கான்வர்சேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்ககிட்ட கண்டிப்பாக பேசணும்னு யோசிப்பாங்க. பிகாஸ் அங்கே ஏதாச்சும் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியுமா, நெகோஷியேட் பண்ணுறதுக்காக யோசிப்பாங்க. ப்ளஸ் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஆஃபர் இருக்கான்னு யோசிப்பாங்க, காம்போ ஆஃபர் ஏதாச்சும் இருக்கான்னு யோசிப்பாங்க. ஸோ அபோவ் 5,000 மேலே ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸ் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பீப்புள் உங்ககிட்ட பேசணும்னு கண்டிப்பாக விரும்புவாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இன்ஸ்டாகிராம் டிஎம்ல வந்து ஆட்டோமேஷன் பில்ட் பண்ணலாம். ப்ளஸ் கால்ஸ் உடனே மேக் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சேல். ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேல் ப்ராசஸ் நடக்கும். அங்கே நீங்கள் வந்து கரெக்டான ஆஃபர் கொடுத்து கரெக்டான ஃபாலோ பண்ணி
அந்த டீலை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் கிராப் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் சேல் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா கண்டிப்பா நீங்க பில்ட் பண்ணியே ஆகணும் உங்க பிசினஸ்க்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பிசினஸ் பத்தியோ இல்லை உங்களை பத்தியோ வீடியோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உங்க பிராண்ட் மேல ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் மேக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சேலை க்ளோஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ளோ. இந்த ஃப்ளோ நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? ஸோ ஆர்கானிக் அண்ட் பெய்டு ரெண்டுத்தையும் மூவ் பண்ணணும். இப்போ இனிஷியலா நீங்க பெய்டு ஆட்ஸ் ரன் பண்ணி நீங்க சேல்ஸ் கொண்டு வரீங்கன்னா அதுக்கப்புறம் ஆர்கானிக்லயும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஆர்கானிக்லயும் உங்க ரெகுலரா ரீல்ஸ் கண்டென்ட், யூடியூப் கண்டென்ட், அந்த பிளாக்ஸ் இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அது மூலமா நீங்க லீட் ஜென்ரேட் பண்ணுவீங்க அண்ட் பேரலா நீங்க ஆட்ஸும் ரன் பண்ணுவீங்க. ஸோ இது மூலமா உங்களோட பிசினஸ் வந்து ஒரு லீட்ஸ் ஃப்ளோ வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதை நீங்க ஃபனல் பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டாப் ஆஃப் ஃபனல், பாட்டம் ஆஃப் ஃபனல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் ஃபனல் வச்சு நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அட் லாஸ்ட் வந்து வாட் ஃபோக்கஸ் இன் 2026 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த 4 பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட்ல வந்து கான்டென்ட் இஸ் கிங் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து வீடியோ கான்டென்ட் இஸ் தான் கிங். ஸோ உங்க பிசினஸ்க்காக நீங்க வீடியோ மேக் பண்ணல கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ என்கிட்ட வந்து நிறைய பிசினஸ் வருவாங்க டேரக்டா எனக்கு ஆட்ஸ் லீட்ஸ் ஆட் ரன் பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து வீடியோஸ்லாம் எடுக்க டைம் கிடையாது, என்னால ஆர்கானிக்கா போஸ்ட் போட டைம் கிடையாது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிசினஸ் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், சார் இல்லை கண்டிப்பா சார் என்னால் பில் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்க வந்து உங்க பிசினஸ்க்காக கான்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ வீடியோ கான்டென்ட்டோ சரி, ரீல்ஸோ இல்லை யூடியூப் கான்டென்ட்டோ நீங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ணாம இருந்து நீங்க டைரக்டா ஆட்ஸ் ரன் பண்ணும்போது உங்களோட காஸ்ட் பர் லீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் கஸ்டமர் உங்க மேல ட்ரஸ்ட் இருக்காது. உங்க கஸ்டமர் எப்படி டைரக்டா உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாரு? ஸோ கண்டிப்பா கான்டென்ட் இருக்கணும். கஸ்டமர் கன்சியூம் பண்ணணும், உங்களோட வீடியோஸ் கன்சியூம் பண்ணணும், ரீல்ஸை கன்சியூம் பண்ணா மட்டும்தான் அங்க சேல்ஸ் இமீடியட்டா நடக்கும். ஸோ என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் மேக்ஸிமம் என்ன சஜஸ்ட் பண்ண தெரியுமா? ஃபர்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுங்க, ஒரு 10 days ரன் பண்ணுங்க. ஸோ 10 days கண்டினியூஸா போடுங்க, அப்போ 30 days கண்டினியூஸா போடுங்க சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது ரிசல்ட் கிளியரா இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கும். ஸோ அதே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க ஆட்டோமேட்டிக்கா வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ண உங்களுக்கான பர்சனல் பிராண்டிங் ஈஸியா பில்ட் ஆகும். ஸோ நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் ஃபேஸ் கட்ட பயப்படுவாங்க. அவங்க டீம் வச்சு பண்ணுவாங்க. நாளைக்கு அந்த டீம் மெம்பர்ஸ் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கான ஃபேஸ் வேல்யூ வந்து கண்டிப்பா போயிடும். ஸோ அதை நீங்க எனக்கு தெரிஞ்ச அந்த பிசினஸ் ஓனரே பேசினா ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஸ்பீடு. இங்க ஸ்பீடுன்ற எதை மென்ஷன் பண்ணணும்னா, ஒரு லீடு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்க. ஸோ கால் பேசுறதாலும் சரி, மெசேஜ் வந்தாலும் சரி, இது எல்லாமே நீங்க ரியாக்ட் பண்ற ஸ்பீடை பொறுத்தா அந்த கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஸோ நீங்க பாருங்க, இன்னைக்கு லீடு வந்து நாளைக்கு பேசிக்கலாம், நாளைக்கு பேசிக்கலாம்னு விட்டுட்டீங்கன்னா அது வந்து கண்டிப்பா வந்து அந்த லீடு வந்து வேஸ்டா போயிடும். ஸோ ஸ்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பிளஸ் ஆட்டோமேஷன். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் கம்பல்சரி எல்லாருமே ஏஐ யூஸ் பண்றாங்க அவங்க பிசினஸ்க்காக. நீங்களும் உங்க பிசினஸ்க்காக வீடியோ எடிட்டிங்லையும் சரி, இல்லை கான்டென்ட் கிரியேஷன்லையும் சரி, ஸோ நீங்க எங்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ண முடியும் அங்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான பிராண்ட் வேல்யூ செட் பண்ண முடியும், ஈஸியாக வந்து டீலை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடலாம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிஸ்னஸ் லெவலோட குறிஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டேரெக்டாக மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ்.